ஹாய் கைஸ், வெல்கம் டு க்ரீபேல். இப்போ என்னன்னா ஒரு சின்ன இஷ்யூ. நான் லைவ் ட்ரேடிங் வரலான்னு பார்த்தேன். பட் மார்னிங் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம எடுக்கும்போது ட்ரேடிங்கில் நான் வந்து ட்ரேடிங் வியூலேருந்து ஏன்னா நம்ம வீபல் சிஸ்டம் வந்து ட்ரேடிங் இன்டிகிரேட் ஆனதுனால நான் அங்கேருந்தே செல் பண்ணலான்னு பார்க்குறேன். பட் ஸ்லிப்பேஜ் நிறையா வருது. சரி, மார்க்கிங் 2 ட்ரேட் எடுத்தேன் நான். சரிங்களா? இப்போ வந்து என்ன ட்ரேட் இருக்கும்போது 203 இருக்கும்போது 208 போச்சு. பட் 200ல வந்து க்ளோஸ் ஆச்சுங்க. ஸோ நான் ஓவராலாக 1166 ப்ராஃபிட்ல இருந்தாலுமே இட் ஷுட் பி மோர். அது அதிகமாக இருக்கணும். அது வந்து ஏன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம சேம் செட்டப் நான் இது எடுத்துக்கிட்டு, சரிங்களா, நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இதில் செக் பண்ண போகிறேன் நான். தன்லோட செட்டப்பில் பாருங்க, தன்னில் வந்து வீபெல் தெரியாது. வீபெல் ஒன்று ஒரு இன்டெகிரேட் சிஸ்டம் லெஃப்ட் நோ மானிட்டரில் இருக்கும். இப்போ தன்னில் வந்து செட்டிங் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த செட்டிங்கில் எடுத்து நான் இதில் டைரெக்டாக ட்ரை பண்ண போகிறேன் இப்போ. ஓகே, சிஸ்டம் நம்மளுக்கு வீபெல் சிஸ்டம் வந்து கொடுத்த உடனே நான் இதில் வந்து என்ட்ரி எடுப்பேன். அந்த என்ட்ரி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், போய் பார்த்துக்கிட்டு. ஸோ இதுதான் விஷயம். சரிங்களா, ஸோ வி ஆர் ஸ்விட்சிங் ஃப்ரம் ட்ரேடிங் வியூலேருந்து டேரெக்டாக ட்ரேட் எடுத்ததுலேருந்து நான் வந்து இதில் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்காக எப்படி ஸ்லிப்பேஜ் எப்படி கண்ட்ரோல் பிடிக்கிறதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்க, 51,300 கால் ஆப்ஷனும் 51,000 புட் ஆப்ஷனும் நான் எடுத்துருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, நேற்று வந்து ட்ரிபிள் அண்ட் குவாட்ரிபிள் மாதிரி கொடுத்துட்டாங்க புட் ஆப்ஷன் சைடில். ஸோ கால் ஆப்ஷன் சைடில் கொஞ்சம் ஹெட்ரூம் இருக்குது. ஸோ அதை கன்சிஸ்டண்டாக பண்ணுறாங்களா இல்லை நேற்று மாதிரியே திருப்பி ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போதான்றது நமக்கு தெரியணும். ஸோ வெயிட். சார், நேற்று ஒரு சின்ன இது ஸ்கேல் கூட போயிட்டோம் நம்ம மார்க்கெட்டு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து நல்ல ரிவார்டிங்காக இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து எப்படி கொடுக்குறது நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணணும். ஓகே.